P4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கடைசி உலகப்போர் படத்திலிருந்து சில விஷயங்கள் உங்கள முன்னாடி பகிர்ந்துக்கிற ஆசைப்படுறேன். கடைசி உலகப்போர் அப்படிங்கிற படத்தை ஹிப்ஹாப் தமிழா ஆதி நமக்காண்டி கதை திரைக்கதை வசனம் எழுதி தயாரித்து இயக்கி இசை அமைச்சிருக்காரு. பொதுவாக போர் அப்படிங்கிறதே முதல் உலகப்போர், இரண்டாம் உலகப்போர் இதெல்லாம் நம்ம வரலாற்றில் கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் 1940களில் நடந்தது. அந்த உலகப்போர் நடந்ததால் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது, அதனால் சமூகத்துக்கு என்னென்ன கெடுதல், பொருளாதார நெருக்கடி, மக்கள் வாழ்வு இழந்தது, விஷயமெல்லாம் நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கோம். ஸோ அந்த உலகப்போர் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லா ஐநா சபைகளும் 1940களிலே ஒரு பொதுக்கூட்டம் போட்டு இனிமேல் போர் நடக்கக்கூடாது அப்படிங்கிற தீர்மானமாக ஒரு ஐக்கிய சபையை அமைச்சு அறிவித்தது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதிலிருந்து சில பேர் பிரிஞ்சு போய் தனியாக அவங்க ஒரு குழுவை அமைச்சு அதில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசர் முதல்வராக இருக்கார், அவரோட மைத்துனர் நட்டி அவரோட பினாமியாக இருக்கார். அவங்களோட மகள் ஒரு டூருக்கு போகும்போது அங்கே ஹிப்ஹாப் ஆதியை சந்திக்கிறாரு. ஸோ அவங்க காதல் ஒரு பக்கம் தொடருது. அது தொடர்ந்து இவரோட நட்டியோட செயல் வடிவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் ஒரு கிங் மேக்கராக இருக்கணும் அப்படிங்கிறதுல எப்போவுமே உறுதியாக இருக்கார். எந்த இடத்துல போனாலும் நம்ம தான் முதன்மையாளாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு உறுதித்தன்மை வாய்ந்தவராக இருக்கார். அவரோட அரசியல், டெல்லி எல்லா இடத்துலையும் அவரோட தொடர்புகள் படத்தில் ட்ராவல் ஆகுது. படத்தில் ஒரு கண்டெய்னரை கடத்திட்டு ஹார்பர்லேருந்து ஒரு கண்டெய்னர் கடத்துறதுக்காண்டி என்ன பண்ணாங்களோ ஊரில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துகிறாரு. அந்த கலவரத்தில் முதல்ல ஒரு மகள் பாதிக்கப்படுறாங்க. கூட இந்த ஹிப்ஹாப் தமிழாவும் மாட்டிக்கிறார் அவங்க கூட. ஸோ இவர் இந்த கண்டெய்னர் எடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி ஏற்பட்ட கலவரத்தில் ஹிப்ஹாப் தமிழாவை ஒரு தீவிரவாதியை அறிவிச்சிடுறாங்க. அந்த கண்டெய்னர் கடத்தும் போது போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க. பெரிய ஒரு அரசியல் சொல்கிற படமாக, இந்திய அரசியல், உலக அரசியல், சமூகம், பொருளாதார, விஞ்ஞானம் எல்லாத்தையும் கலவையாக சொன்ன படமாக தான் இந்த படத்தை பார்க்க முடியுது. அதன் பிறகு அந்த பணம், நட்டியோட பணம் என்ன ஆச்சு, அரசு எடுத்துக்கிட்டாங்களா, நட்டி என்ன ஆறு, முதல்வர் என்ன ஆனார். படத்தோட துவக்கத்திலே பார்த்திங்கன்னா படம் 1928 ஆரம்பிக்கிற மாதிரியே சொல்லப்படுது. 1928 ஆரம்பிக்கும் போது படம் முழுக்க நட்டி சாரோட வாய்ஸ் தான் இந்த பெரும்பான்மையாக. அதாவது ஏற்கனவே படம் 2.5 மணி நேரம் படமாக இருக்குது. இதில் படத்தோட காட்சிகளை நீளப்படுத்தினா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி சில காட்சிகளை நட்டி சார் வாய்ஸ் மூலமாக நமக்கு தெளிவாக நம்ம பார்வையாளர் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு இயக்குனரோட ஒரு புத்திசாலித்தனம் தான் நான் சொல்லணும். படத்தில் ஹிப்ஹாப் ஆதி தான் ஹீரோ அப்படின்னாலும் நம்மளை பொறுத்திருக்கும் நட்டி சார் தான் ஹீரோவாக இருக்கார். ஏன்னா நட்டி சார் தான் படம் ஃபுல்லாக ஆக்கிரமிக்கிறார். அவரோட வசனங்கள் தான், அவரோட சதுரங்க வேட்டைக்கு அப்புறம் அதிகமான ஸ்கோப்பு, அதிகமான வசனங்கள், ஜனங்களுக்கு சொல்கிற விஷயங்களை தெளிவாக சொல்கிறதுல நட்டி சாருக்கு இந்த படம் தான் ஒரு பெரிய பிரேக் கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா நட்டி சார் ஒரு போட்டி வட்டாரத்துக்குள்ளே வராத ஒரு தனி நடிகர். எப்போவுமே எவ்வளோ பேர் போட்டி எப்படி படம் நடித்தாலும் இவர் சைலண்ட்டாக ஒரு படங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். வெற்றியோ தோல்வியோ, ஆனால் அவருக்குன்னு ஒரு சின்ன மார்க்கெட்டு, அவருக்குன்னு ஒரு பார்வையாளர்கள், அவருக்குன்னு ஒரு படங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா காமெடி நடிகர்கள் நம்ம ஷாம்சு சொல்லலாம், நடிகர்கள் எவர் சொல்லலாம். இவங்கெல்லாம் படம் நடிக்கிறதே தெரியாது, ஆனால் படங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிமான ஒரு நடிகர். ஆனால் சதுரங்க வேட்டைக்கு அப்புறம் இந்த படம் நட்டி சாருக்கு ஒரு பெரிய திருப்புமுனையாக வரும். ஏன்னா இவர் இப்போ ஏறக்குறைய படத்தில் 2 ஹீரோக்களில் இவர் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. மிக சிறப்பாக நட்டி சார் படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கார். அதை தாண்டி ஹிப்ஹாப் தமிழா இன்றைய தலைமுறைகளை கவனிக்க வைக்கிறதுக்காண்டியே நிறையா படங்கள் பண்ணிகிட்டு இருந்தார். இன்றைய வட்டார வழக்கை தான் சொல்லி படம் வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ அவர் கையில் எடுத்துக்கிற விஷயம் மிகப்பெரிய விஷயம். அதில் உலக அரசியலேருந்து எல்லா அரசியலும், சமூகம், சிந்தனை, பொருளாதாரத்தெல்லாம் சொல்கிற விஷயம் சாதாரண விஷயம் இல்லை. இதுக்காண்டி பொருட்செலவு ரொம்ப அதிகமாக மெனக்கெட்டிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு இந்த படத்தோட அந்த குண்டு வெடிப்பு சம்பவங்கள், சென்னை நகரத்தையே பல இடத்துல வெடிக்கிற கட்டடங்கள் சிதறி வர்ற காட்சி, இதெல்லாம் பார்க்கும்போதே படத்தில் பொருட்செலவு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுதும். ஹிப்ஹாப் தமிழை நினச்சிருந்தா அவர் இதுவரைக்கும் நடித்த ஒரு சாதாரண படங்களாக நடிச்சுட்டு வந்திருந்தாருன்னா கூட இவ்வளோ பொருட்செலவு இருந்திருக்காரு. ஆனால் அதை மீறி இவர் செலவு பண்ண விஷயங்கள் பார்த்திங்கன்னா இதில் வியாபார நோக்கம் இல்லாமல் சமூக சிந்தனை, சமூக அக்கறையோடு தான் இந்த படத்தை எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். அதை தாண்டி இந்த படத்தோட முடிவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா, மனிதன் தான் பெருசு, மனசாட்சியோடு எல்லாம் வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. ஏன்னா கட்டடங்கள் இடிஞ்சு ஊரே சின்ன நம்ம கட்டுக்கிடும் போது, மக்கள்லாம் ஒரு பாதுகாப்பு வளையத்தில் ஒரு வளையத்துக்குள்ளே இருக்கும்போது, சாப்பாடு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படும் போது தான் அங்கே ஜாதி மதம் எல்லாமே
அந்த இடத்துல ஒன்றுமெல்லாம் போய் கடைசியில் யாராவது சாப்பாடு கொடுப்பாங்களா, யாராவது தண்ணி கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஏக்கம் வரும்போது அங்கே ஜாதி மதம்லாம் எல்லாம் அந்த எல்லாருமே கையேந்திர நிலைமையில் வரும்போது தான் மனுஷனை மதிக்கணும், இங்கே ஜாதி முக்கியம் இல்லை, மதம் முக்கியம் இல்லை, மனுஷங்க தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறது தான் இப்படியெல்லாம் ஒரு கதையை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது. ஆனால் அதில் நிச்சயமாக அவர் வெற்றி அடைவார் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கையும் இருக்குது. ரிப்பப்ளிக் அப்படிங்கிற பேரில் ஒரு இராணுவ படை உள்ளே பூருது, அதாவது சென்னைக்குள்ளே பூந்துடுறாங்க. இவங்க பூந்து மக்களையும் காவல்துறையும் இராணுவத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. இது ஒரு கற்பனை கதையாக பார்க்கப்பட்டாலும் மனிதர்களுக்கு ஆபத்து எந்த ரூபத்தில் வரணும் யாராலையும் தீர்க்கமாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம மழையில் பாதிக்கப்பட்டிருக்கோம், வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கோம், புயலில் பாதிக்கப்பட்டிருக்கோம், நெருப்பு, இப்படி ஆபத்து எந்த ரூபத்திலையும் வரலாம். ஸோ இதில் 2028 அப்படி கதை சொல்லப்பட்டாலும் அப்போ இப்படி ஒரு ஆபத்து வரும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறாங்க. மனிதருக்கான ஒரு எச்சரிக்கையாக தான் பார்க்க முடியுது. வெள்ளங்கள் மூலமாக எத்ததோ மூலமான ஆபத்து வரும், இப்படியும் வரலாம் அப்படிங்கிற ஒரு கற்பனையாக சொல்லப்பட்டது. இதில் மனித நேயத்தை தான் மெயினாக பார்க்குறாங்க. நம்ம மனிதன் போகும்போது என்னத்தை கொண்டு போகிறோம், இருக்க வரைக்கும் அன்பாக நேசமாக இருப்போம், இதில் மதம் ஜாதி இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மெசேஜ் தான் இந்த படத்தில் சொல்கிறாங்க. இந்த படத்தில் ஆர்ட் டைரக்டர் நாகா அப்படிங்கிறவர் மிகப்பெரிய பணி. அவர் ஒரு ஹீரோக்கு ஈக்குவலாக இந்த படத்தில் அவருக்கு ஒரு சவாலான ஒரு விஷயந்தான். ஏன்னா சென்னை மாநகரத்தை, சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், ரிப்பன் பில்டிங்கு, எல்ஐசி அந்த கட்டடங்கள்லாம் வெடித்து சிதற காட்சியெல்லாம் அவ்வளோ எளிதாக படம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா அது ஆர்ட் டைரக்டரோட மிகப்பெரிய சவாலான விஷயம், அவரோட மிகப்பெரிய பங்கு. அதே போல் ஒளிப்பதிவில் அர்ஜுன் ராஜா அவரும் அவர் பங்குக்கு ஆர்ட் டைரக்டர் ஈக்குவலாக அவரோட பணியை ரொம்ப போற்றுதலுக்குரியது. எடிட்டர் பிரதீப் ராகவும் அவரோட பங்கை சிறப்பாக பண்ணிட்டார். ஸோ இந்த பலம் வாய்ந்த ஒரு கூட்டணி மிகப்பெரிய படத்துக்கு பலமாக இருக்குது. அதே போல் நடிகர்களுமே ஹிப்ஹாப் ஆதி, அனாகா, நடராஜன் என்கிற நட்டி சார், நாசர், சிங்கம்புலி, முனிஷ்காந்த், ஹரிஷ் உத்தமன், அழகம்பெருமாள் இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. முனிஷ்காந்த் இந்த படத்தில் ஒரு பிறப்பான காவல்துறை அதிகாரியாக வந்தால் கூட அவர் நகைச்சுவைக்கு தான் பொருத்தமாக இருப்பாருங்கிறத மீண்டும் இந்த படத்தில் நிரூபிச்சிருக்காரு. ஆரம்பத்தில் கொஞ்சம் விறப்பாக காமிச்சாலும் அப்புறம் வழிபோக்கில் அவரை நகைச்சுவைக்கு தான் கொண்டு போயிட்டாங்க. சிங்கம்புலி அவர் எப்பவும் போல் அவரோட பங்கை சிறப்பாக செஞ்சிட்டார். அழகம்பெருமாள் எப்போவுமே எவ்வளோ நடிகர் நடித்தாலும் அவரோட நடிப்பு அவரோட டயலாக் டெலிவரி மற்றவங்ககிட்ட கொஞ்சம் இவரை தனித்துவமாக காட்டும். அதில் இந்த படத்துலையும் செஞ்சுருக்காரு. ஹரிஷ் உத்தமன் எல்லா படத்திலும் நம்ம ஒரு கொடூர வில்லனாக தான் பார்த்துருப்போம். ஒரு சில படங்களில் தான் ஒரு நேர்மையான போலீஸ்காரரோ ஒரு நல்லவனாக வருவார். இந்த படத்தில் ஒரு இராணுவ தளபதியாக கொஞ்சம் மிரட்டியாக இருக்கார், சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்படி தான் சொல்லணும். ஹிப்ஹாப் ஆதி இந்த படத்துக்கு மிகப்பெரிய பொருட்செலவுக்கு அவர் தான் முன்னுதாரணம். அதாவது இந்த படத்துக்கு மொத்த பட்ஜெட்டும் இவர் இந்த படத்துக்கு கடுமையாக உழைச்சிருக்காரு. ஸோ அந்த உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு நிச்சயமாக நம்புகிறேன். இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து கொண்டாடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்திடுங்க. நன்றி, வணக்கம்.